பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். மழைக்காக ஜெபம். இறைவனாகிய தந்தையே, விண்ணிற்கும் மண்ணிற்கும் ஆண்டவரே, நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மாலேதான். உமது சாயலாக மனிதனை படைத்தீர். அவன் தன் உழைப்பால் படைப்பு தொழிலில் உம்மோடு சேர்ந்து மண்ணின் வளமையினின்று கனித்தர செய்ய வேண்டும் என திருவுளமானீர். மக்களாகிய நாங்கள் எங்கள் அவல நிலையையும் பலவீனத்தையும் உணர்கிறோம். உம்மால் அன்றி எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. அன்பு தந்தையே, நீர் எல்லோர் மீதும் கதிரவனை தோன்ற செய்கின்றீர், எல்லோர் மீதும் மழை பொழிய செய்கின்றீர். இக்காலத்தில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட எங்கள் அனைவர் மீதும், அதனால் பெரிதும் துன்பப்படுகிறவர்கள் மீதும் இரக்கம் காட்டியருளும். மக்களுக்காக பரிந்து பேசிய இறைவாக்கினர் எலியாசின் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தது போல உமது திருச்சபை நம்பிக்கையோடு செய்யும் ஜெபங்களுக்கு கருணை கூர்ந்து செவி சாய்த்தருளும். மக்களும் மிருகங்களும் பாதுகாக்கப்படவும், மரங்கள் பூத்து குலுங்கி கனிகள் தரவும், நாங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கும் மழை வறண்ட மண் மீது விண்ணிலிருந்து பொழிய செய்தருளும். இம்மழை உம் அருளுக்கும் ஆசீருக்கும் அடையாளமாயிருக்கட்டும். உமது இரக்கத்தால் ஆறுதல் அடையும் நாங்கள் விண்ணும் மண்ணும் தரும் ஒவ்வொரு கொடைக்கும், உம்முடைய தூய ஆவி தரும் தாக சாந்திக்கும் நன்றி கூறுகிறோம். நித்திய வாழ்விற்கு பெருகெடுத்தோடும் உயிருள்ள நீராக உமது அன்பை எங்களுக்கு காட்டி அருளிய உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். அன்பின் திருக்குளமே, இறையேசுவின் அரியணையே, எழுவோம் ஒரு மனதாய், கொடி தொழுவோம் புகழ் பலியாய். அன்பின் திருக்குளமே, இறையேசுவின் அரியணையே, எழுவோம் ஒரு மனதாய், கொடி தொழுவோம் புகழ் பலியாய். இறை குலமே எழுவோம், இறையரசை அமைப்போம், மறையுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். இறை குலமே எழுவோம், இறையரசை அமைப்போம், மறையுடலாய் வருவோம், திருப்பலியில் இணைவோம். இருளின் ஆட்சியை முறியடிக்க அன்று நிகழ்ந்த பலியை நினைப்போம். இறைவன் மைந்தனே பலி பொருளாய் தன்னை இழந்த தியாகம் உரைப்போம். இருளின் ஆட்சியை முறியடிக்க அன்று நிகழ்ந்த பலியை நினைப்போம். இறைவன் மைந்தனே பலி பொருளாய் தன்னை இழந்த தியாகம் உரைப்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, திருப்பாடல் 4:1 நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவரே, உமது ஒளியை எங்கள் மீது ஒளிர செய்தலும். நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சொல்லி ஒளியாக உப்பாக பிறருக்கு பயன் தரக்கூடிய வாழ்வு வாழ இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. உப்பு ஒளி இந்த இரு உருவத்தை நமக்கு கொடுத்து நம்முடைய வாழ்விலே உப்பின் தன்மையை ஒளியின் தன்மையை கொண்டு வாழ இயேசு ஆண்டவர் நமக்கு அழைப்பு விடுக்கிறார்.
உப்பானது தன்னுடைய இயல்பாகிய உவர்ப்பு தன்மையை பிறருக்கு கொடுக்கவே படைக்கப்பட்டிருக்கிறது. அது உவர்ப்பு தன்மை இழக்கிற பொழுது பயனற்ற குப்பையாகி மற்றவர்களால் மிதிபடும் என்று இயேசு ஆண்டவர் சொல்கிறார். அதே போல் ஒளியானது தன்னுடைய இருப்பை மற்றவர்களுக்கு காட்டி கொடுக்கிறது. ஒளியை வலிய முயன்று மறைத்தாலோ அணைத்தாலோ தான் அணையும். நம்முடைய இயல்பால் பிறர் முன் ஒளிர இறைவன் நம்மை படைத்திருக்கிறார். நமது இயல்பை அறிந்து பிறர் மின் ஒளிராவிட்டால் நம்முடைய வாழ்வின் பயனை நாம் இழந்து விடுவோம். எனவே அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாள் நாம் எங்கிருந்தாலும் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும் ஒரு உப்பாக ஒளியாக நாம் வாழ முயற்சிப்போம். இது இந்த திருப்பலியானது உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காக மிக சிறப்பான விதத்திலே ஒப்பு கொடுக்கப்படுகிறது. குறிப்பாக இந்த யூடியூப் சேனல் மூலமாக அகில உலகம் எங்கும் இருந்து இந்திய நாளில் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காகவும் நம்முடைய பங்கு மக்களுடைய கருத்துக்களுக்காகவும் மிக சிறப்பான விதத்திலே கொரோனா தொற்று நோயினால் இந்த நாட்களிலே பல ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிப்புக்குள்ளாகி ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலே இருக்கக்கூடிய இந்த வேளையிலே அதில் சிறப்பாக சென்னையிலே ஒவ்வொரு நாளும் 1000க்கும் மேற்பட்ட மக்கள், நேற்று தினம் மட்டும் ஏறக்கூடிய 1500 பேர் அதிகமாக இந்த கொரோனா தொற்று நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் பயத்திலும் பீதியிலும் நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவருடைய கரங்களை நம்ம ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் தாமே வரக்கூடிய நாட்களிலே நாம் ஒவ்வொருவரையும் இந்த தொற்றிலிருந்து பாதுகாக்க, நாம் பாதுகாப்பாக இருக்க ஆண்டவருடைய அருட்கரம் தேடி இந்த நாளிலே இந்த திருப்பலி பக்தியோடு ஜெபிப்போம். இன்றைய திருப்பலியானது மிக சிறப்பான விதத்திலே தங்களுடைய திருமண நினைவு நாளை இன்று கொண்டாடி ஜெபிக்கின்ற திருவாளர் வின்சென்ட், திருமதி புஷ்பா அவருடைய திருமண நாள் நன்றி திருப்பலியாக இறைவன் இந்த குடும்பத்திற்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், கடந்த ஆண்டிலே இந்த குடும்பத்தை அபரிவிதமாக ஆசீர்வதித்து வழிநடத்தி அந்த கிருபைக்காகவும் வரக்கூடிய நாட்களிலே இந்த குடும்பத்தை தொடர்ந்து ஆசீர்வதிக்க நன்றி திருப்பலியாக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. நம்முடைய வாழ்விலே பிறருக்கு பயன் தரக்கூடிய விதத்திலே உப்பாக ஒளியாக வாழ தவறிய அந்த நேரங்களை நாம் நினைத்து பார்த்து ஆண்டவருடைய மன்னிப்பை உருக்கமாக பெற்றுக்கொள்வோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, நன்மையானவை அனைத்தும் உம்மிடமிருந்தே வருகின்றன. இவ்வாறு உமது ஏவுதலால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் உமது வழிநடத்துதலால் அவற்றையே நாங்கள் நிறைவேற்றவும் உம்மை வேண்டுவோருக்கு கனிவுடன் அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். எலியா வழியாக ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி பானையிலிருந்து மாவு தீரவில்லை. அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வார்த்தைகள் 7 முதல் 16 முடிய. அந்நாட்களில் நாட்டில் மழை பெய்யாத காரணத்தால் சில நாட்களில் அந்த ஓடையும் வற்றி போனது. அப்பொழுது ஆண்டவரது வாக்கு எலியாவுக்கு வந்தது. நீ புறப்பட்டு சீதேன்
பகுதியில் இருக்கும் சாரிபாத்துக்கு போய் அங்கே தங்கியிரு. அங்கு உனக்கு உணவு அளிக்குமாறு ஒரு கைம்பெண்ணுக்கு கட்டளையிட்டிருக்கின்றேன். எலியா புறப்பட்டு சாரிபாத்துக்கு போனார். நகரின் நுழைவாயிலை வந்தடைந்த போது அங்கே ஒரு கைம்பெண் சுள்ளிகளை பொறுக்கிக் கொண்டிருந்தார். அவர் அவரை அழைத்து, ஒரு பாத்திரத்தில் எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்றார். அவர் அதை கொண்டு வர செல்கையில் அவரை கூப்பிட்டு, எனக்கு கொஞ்சம் அப்பமும் கையோடு கொண்டு வருவாயா என்றார். அவர், வாழும் உம் கடவுளாகிய ஆண்டவர் மேல் ஆணை, என்னிடம் அப்பம் ஏதும் இல்லை, பானையில் கையளவு மாவும் களையத்தில் சிறிதளவு எண்ணெயுமே என்னிடம் உள்ளன. இதோ இப்பொழுது 2 சுள்ளிகளை பொறுக்கிக் கொண்டு வீட்டிற்கு போய் அப்பம் சுட்டு நானும் என் மகனும் சாப்பிடுவோம், அதன்பின் சாகத்தான் வேண்டும் என்றார். எலியா அவரிடம், அஞ்ச வேண்டாம், போய் நீ சொன்னபடியே செய். ஆனால் முதலில் எனக்கு ஒரு சிறிய அப்பம் சுட்டு கொண்டு வா, பிறகு உனக்கும் உன் மகனுக்கும் சுட்டுக்கொள். இஸ்ராயலின் கடவுளாகிய ஆண்டவர் உரைப்பது இதுவே, நாட்டில் ஆண்டவர் மழை பெய்ய செய்யும் நாள் வரை பானையில் உள்ள மாவு தீராது, களையத்தில் உள்ள எண்ணெயும் குறையாது என்று சொன்னார். அவர் போய் எலியா சொன்னபடியே செய்தார். அவரும் அவருடைய மகனும் அவர் வீட்டாரும் பல நாட்கள் சாப்பிட்டனர். எலியா வழியாக ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி பானையிலிருந்து மாவு தீரவில்லை, களையத்தில் இருந்த எண்ணெயும் குறையவில்லை. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, எங்கள் மீது உமது முக ஒளி வீச செய்யும். ஆண்டவரே, எங்கள் மீது உமது முக ஒளி வீச செய்யும். எனக்கு நீதி அருள்கின்ற கடவுளே, நான் மன்றாடும்போது எனக்கு பதிலளித்தருளும். நான் நெருக்கடியில் இருந்தபோது நீர் எனக்கு துணை புரிந்தீர். இப்பொழுதும் எனக்கு இறங்கி என் வேண்டுதலுக்கு செவிசாய்த்தருளும். மானிடரே, எவ்வளவு காலம் எனக்குரிய மாட்சிக்கு இழுக்கை கொண்டு வருவீர்கள்? எவ்வளவு காலம் வெறுமையை விரும்பி பொய்யானதை நாடி செல்வீர்கள்? பல்லவி. ஆண்டவரே, எங்கள் மீது உமது முக ஒளி வீச செய்யும். ஆண்டவர் என்னை தம் அன்பனாக தேர்ந்தெடுத்துள்ளார். நான் மன்றாடும்போது அவர் எனக்கு செவி சாய்க்கின்றார். இதை அறிந்து கொள்ளுங்கள். சினமுற்றாலும் பாவம் செய்யாதிருங்கள். படுக்கையில் உங்கள் உள்ளத்தோடு பேசி அமைதியாயிருங்கள். பல்லவி. ஆண்டவரே, எங்கள் மீது உமது முக ஒளி வீச செய்யும். ஆண்டவரே, எங்கள் மீது உமது முகத்தின் ஒளி வீசும்படி செய்தருளும். தானியமும் திராட்சையும் நன்கு விளையும் காலத்தில் அடையும் மகிழ்ச்சியை விட மேலான மகிழ்ச்சியை நீர் என் உள்ளத்திற்கு அளித்தீர். பல்லவி. ஆண்டவரே, எங்கள் மீது உமது முக ஒளி வீச செய்யும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் மண்ணுலகுக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பு ஓர்பற்று போனால் எதை கொண்டு அதை ஓர்ப்புள்ளதாக்க முடியும்? அது வெளியில் கொட்டப்பட்டு மனிதரால் மிதிவிடும், வேறு ஒன்றுக்கு உதவாது. நீங்கள் உலகுக்கு ஒளியா இருக்கிறீர்கள். மலை மேல் இருக்கும் நகர் மறைவாய் இருக்க முடியாது. எவரும் விளக்கு ஏற்று மரக்காலுக்குள் வைப்பதில்லை, மாறாக விளக்கு தண்டின் மேல் வைப்பர். அப்போதுதான்
அது வீட்டில் உள்ள அனைவருக்கும் ஒளி தரும். இவ்வாறே உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிருக. அப்பொழுது அவர்கள் உங்கள் நற்செயல்களை கண்டு உங்கள் விண்ணக தந்தையை போற்றி புகழ்வார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உப்பாக ஒளியாக 4 பேருக்கு பயனுள்ள விதத்தில் வாழ இந்த நாள் நமக்கு அழைப்பு கொடுக்கிறது. நேற்று தினம் ஒரு அழகான ஒரு செய்தியை வாட்ஸ்அப்பில் நான் படித்தேன். 91 வயது மிக்க ஒரு முதியவர் தன்னுடைய இடத்திலே ஒரு சில கடைகளை கட்டி வாடகைக்காக விட்டிருக்கிறார். ஏறக்குறைய 3 மாதங்களாக நமக்கு தெரியும் இந்த கொரோனா தொற்றுநோயின் காரணமாக கடைகள் எல்லாம் அடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த 3 மாதங்களாக உள்ள அந்த வாடகை அதை அவர் பெற்றார் என்றால் ஏறக்குறைய ஒரு 4.5 லட்சம் ரூபாய் தேரும். ஆனால் அந்த வியாபாரியினுடைய கஷ்டத்தை புரிந்து கொண்டு அந்த 3 மாத அந்த வாடகையை அப்படியே விட்டுவிட்டு ஏறக்குறைய 1 லட்சம் ரூபாய் இந்த நிவாரண நிதியாக அரசுக்கு கொடுத்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, நான் வாழ வேண்டும், நான் மட்டுமே நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிற இந்த உலகத்திலே உண்மையிலேயே பிறருக்காக, ஏழைகளுக்காக பல தியாகங்கள் செய்து விட்டு கொடுக்கக்கூடிய மனிதர்கள் இன்றும் இந்த சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கு இந்த 91 வயது முதியவர் ஒரு உதாரணமாக இருக்கிறார். அவர் தன்னுடைய வாழ்விலே ஒரு உப்பாக, ஒரு ஒளியாக, அர்த்தமுள்ள ஒரு வாழ்வு வாழ்கின்றார். அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகமும் இன்றைய நற்செய்தி வாசகமும் நாம் கடவுள் மீது நம்பிக்கை வைக்கிற பொழுது கடவுள் நம்மை எந்த ஒரு சூழ்நிலையில் நம்மை கைவிட மாட்டார் என்பதை தெள்ள தெளிவாக நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஒருவர் கடவுளின் அடியார் என்பதற்காக ஒரு கிண்ணம் தண்ணீர் கொடுப்பவர் கைமாறு பெறாமல் போகார் என்ற இந்த இறைவார்த்தை இன்றைய முதல் வாசகத்திலே செயல் வடிவம் பெறுகிறது. அன்புக்குரியவர்களே, இஸ்ரேல் நாடானது 3 ஆண்டுகள் 6 மாதங்கள் பஞ்சத்திலே இருந்த பொழுது சாரிபாத்தை சார்ந்த கைமண் இறைவாக்கினர் எலியாவுக்கு உதவி செய்ய அதன்பின் பஞ்சம் தீரும் வரையில் அவர்கள் வீட்டில் இருந்த அந்த பானையிலிருந்து மாவு தீரவில்லை, கலையத்திலிருந்து எண்ணெயும் குறையவில்லை. 1 அரசர் 17ஆம் அதிகாரம் 16ஆவது வசனத்திலே அந்த சாரிபாத்தின் கைம்பெண்ணை போல நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சூழலே, நம்முடைய தெருவிலே, நம்முடைய பகுதியிலே மற்றவருக்கு தேவையில் இருப்பவருக்கு உப்பாக ஒளியாக வாழ நமக்கு அழைப்பு விடுக்கிறார். நேற்று நாளிலே இறைவன் நம்மை பராமரிப்பதை இறைவாக்கினர் எலியாவின் வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொண்டோம். இன்று நம்மை பராமரிக்கும் நம் இறைவன் நம் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை நாம் அறிந்து கொள்கிறோம். ஆம் அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் மத்திய நற்செய்தி 5ஆம் அதிகாரம் 13 முதல் 16 வரை உள்ள இறைவார்த்தையிலே கிறிஸ்து தன்னுடைய சீடர்கள் உப்பும் ஒளியுமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். இந்த உப்புக்கும் ஒளிக்கும் இந்த இரண்டுக்கும் இடையே ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. ஒன்று, உப்பும் ஒளியும் சிறிதளவே போதுமானவை, தாங்கள் இருக்கின்ற இடத்திலே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. 2, உப்பு சுவை தர தன்னை மறைத்து கொள்ளும், ஒளி வழிகாட்ட தன்னை கரைத்து கொள்ளும். 3வதாக, உப்பு சுவையூட்டுவது, ஒளி வழிகாட்டுவது. 4வதாக, உப்பானது தன்னிலை பயனற்றது இன்னொன்றோடு சேருகிற பொழுது மதிப்பை பெறுகிறது. ஒளியானது தன்னிலை பயனற்றது மற்றவர்களுக்கு வழிகாட்டுகிற பொழுது இதனுடைய மதிப்பே தனியானதாகிறது. அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் ஒரு கேள்வி நாம் கேட்டு பார்ப்போம். உப்பும் ஒளியும் சமுதாயத்திற்கு பயனுள்ளவை. நான் வாழ்கிற என்னுடைய வாழ்க்கை சூழ்நிலை உப்பாக ஒளியாக இருந்து இந்த சமூகத்துக்கு பயனுள்ள விதத்திலே நான் வாழ்கிறேனா? முதலாவதாக, உப்பானது சாதாரண உணவுப் பொருளை
நாக்குக்கு சுவையானதாக மாற்றுவது மட்டுமல்ல, உப்பின் வேலை, உப்பின் தன்மைகள் மகத்துவம் மிக்கது. குறிப்பாக உப்பு நோய் தீர்க்கும் மருந்தாகிறது. இந்த உப்பானது உடலுக்கு எதிர்ப்பு சக்தியை தருகிறது. இந்த உப்பு நீரிலே கரையும் போது கரைசலில் எந்த மாற்றமும் ஏற்படுத்துவதில்லை, ஆனால் கரைசலையே மாற்றி விடுகிறது. நாம் ஒவ்வொருவருமே இந்த உப்பின் தன்மை கொண்டு நாம் வாழ வேண்டும். நாம் வாழும் சமூகத்திலே மாற்றம் நம்மிலே தொடங்குகிற பொழுது இந்த சமூகத்தை நாம் மாற்றிவிட முடியும் என்ற நம்பிக்கையை இந்த உப்பானது நமக்கு தருகிறது. உணவிலே உப்புள்ளது என்பதை சுவைத்து பார்த்து அறிந்து கொள்கிறோம். நாம் உப்பாக இருக்கிறோம் என்பதை வாழ்ந்து காட்டுவதாலே இந்த உலகத்திற்கு நாம் வெளிப்படுத்த முடியும். இரண்டாவதாக நெருப்பு. ஏன் நெருப்பு அல்லது ஒளி இறைவனுக்கு அடையாளமாக பயன்படுத்தப்படுகிறது? முதலாவதாக நெருப்பு எதையெல்லாம் தொடுகிறதோ அதெல்லாம் தூய்மைப்படுத்தப்படுகிறது. ஆனால் அது அழுக்காவதில்லை. இறைவனும் இந்த உலகில் உள்ள அனைத்தையும் தூய்மைப்படுத்துகின்றார், ஆனால் அவர் அழுக்காவது கிடையாது. இரண்டாவதாக நெருப்பு எல்லா பொருட்களிலும் மறைந்திருக்கிறது, உரசினால் வெளிப்படும். இந்த நெருப்பை போல இறைவனும் எல்லா பொருட்களிலும் மறைந்திருக்கிறார். உரச தெரிந்தால் தன்னை நமக்கு கடவுள் வெளிப்படுத்துவார். மூன்றாவதாக நெருப்பு அடிப்பகுதியிலே அகன்றிருக்கிறது, உச்சியில் கூர்மையாக இருக்கிறது. அதே போல்தான் கீழ்நிலையில் காணப்படும் பேதங்கள் எல்லாம் மேல்நிலையில் மறைந்து போய் தெய்வீக உரிமையிலே அது ஒன்றாகிவிடும். நான்காவதாக உலகில் உள்ள பொருட்களும் புவியீர்ப்பு விசையால் கீழ் நோக்கி ஈர்க்கப்படுகின்றன, ஆனால் நெருப்பு மட்டும் மேல் நோக்கி எழும்புகிறது. இறைவன் மேல் நோக்கிய வாழ்வுக்கு மனிதர்களை அழைப்பதற்கு அடையாளமாக இந்த நெருப்பு இருக்கிறது. ஐந்தாவதாக நெருப்பானது ஒளியை கொடுக்கிறது. இந்த ஒளியானது வாழ்வை கொடுக்கிறது. இறைவனும் வாழ்வை கொடுக்கின்றார் என்பதை சுட்டிக்காட்டும் விதத்திலே இந்த ஒளியானது நமக்கு அடையாளமாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, ஒளியின் தன்மைகளை நான் நமக்குள் உள்வாங்க முயற்சி எடுக்கிறோமா? ஒளியின் தன்மைகளை, நான் சொன்ன இந்த 5 தன்மைகளை நம்முடைய வாழ்க்கையிலே உள்வாங்க நாம் முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கிறோமா? அதே போல இந்த ஒளி ஒளிவதாலே, சூரியன் கரைப்பதாலே இந்த உலகமானது ஒளி பெறுவது போல நாம் ஒவ்வொருவருமே ஒளியாய் நம்மை இழக்க துணிந்தால் உலகம் இயேசுவை கண்டுகொள்ளும். நாம் ஒவ்வொருமே உலகுக்கு ஒளியேற்ற, இந்த மானிட வாழ்வுக்கு சுவையேற்ற உப்பாக ஒளியாக நாம் மாற முடியுமா என்ற சவாலுக்கு இன்றைய நாளிலே நாம் பதிலளிப்போம். உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிர்வதாக என்று இயேசு ஆண்டவர் நமக்கு இந்த நாளிலே சொல்லியிருக்கிறார். எனவே நம்முடைய வாழ்க்கை மூலமாக பிறருடைய வாழ்விலே ஒளியேற்றி பிறருடைய வாழ்வுக்கு மருந்தாக நம்மையே நாம் கொடுத்து கடவுள் விரும்புகிற உப்பாக ஒளியாக இந்த மண்ணிலே இறையாட்சியை விதைக்கக்கூடிய அருளை கேட்டு இந்த திருப்பலி நாம் பக்தியோடு ஜெபிப்போம். ஆமீன். இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம். இயற்கை உனது ஓவியம், இணையில்லாத காவியம். அகிலமென்னும் ஆலயம், நாளும் அதிலோராகமம். அகிலமென்னும் ஆலயம், நானும் அதிலோராகமம். உள்ளம் எந்தன் உள்ளம், அது எந்நாளும் உன்னில்லமே. உள்ளம் எந்தன் உள்ளம், அது எந்நாளும் உன்னில்லமே. படைப்பு எல்லாம் உமக்கே சொந்தம், நாளும் உந்தன் கை வண்ணம். குயில்கள் பாடும், கிளிகள் பேசும், என் வாழ்வு இசைக்கும் ஒன்றாகமே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும்
உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, நீரை அருள் கூர்ந்து ஏற்பாடு செய்யவும் மறை நிகழ்வுகள் எங்களுக்கு நற்பயன் அளிக்கவும் வேண்டுகின்றோம். அதனால் எங்கள் பணியின் புனித காணிக்கைகள் உமக்கு ஏற்றவையாயிருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையும் என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் மாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். அழிவுக்குரிய மனிதருக்கு உமது இறையல்பின் ஆதரவு அளிக்கின்றேன். மேலும் மனிதனின் சாகும் தன்மை பிணிவோக்கு மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வளி அழிவிற்றோமோ அவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்களுக்கு மீட்பருளுகின்றேன். இவை அனைத்தாலும் அளவற்ற ஆட்சி உமக்கே உரியது என்பதை உணர்கின்றோம். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதுதுருளி அணிகள் வழிபடுகின்றன. உமது திருமுன் எக்காலத்து மகிழ்கின்றன. அவ்வாறே எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்வு நெஞ்சு ஒன்றாக அக்களித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏன் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பு நினைகூர்ந்து வாழ்வதற்கும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை முக்குப்பு கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலில் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைகூர்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆகிய நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பின் நிறைவை அடைச்சிதழும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றெள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் மோக்குவந்தவராக இருந்த ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நினைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமே மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், ஏன் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒத்துமை அளித்தல்வீராக. என்றென்று வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக.
ஒருவருக்கொருவர் அமைதி அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவரே இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தமும் நம் ஒருவரை காத்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றாக என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றாக என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. நினைவாக சொல்லாக செயலாக எனில் வாழ் துணையாள நீ அல்லவா, நினைவாக சொல்லாக செயலாக எனில் வாழ் துணையாள நீ அல்லவா. என்னை நாளும் பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா, என்னை நாளும் பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா, இணைகின்ற என் மன்னவா. உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றாக என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா, என்னில் வா என் மன்னவா. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே என்னை நிறைவித்தருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்த திருநீரே என்னை கழுவி அருளும். கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை திடப்படுத்துங்கள். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்தருளும். உமது திரு காயங்களுக்குள்ளே என்னை மறைத்தருளும். உம்மை விட்டு ஒருபோதும் என்னை பிரிய விடாதேயும். தீய எதிரிடமிருந்து என்னை காத்தருளும். என் மரண நேரத்தில் நீர் என்னை அழைத்து உம்முடைய புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு வரமருளும். ஆண்டவர் என் கற்பாரை, என் புகலிடம், என் மீட்பர், என் கடவுளே எனக்கு துணைவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நலமளிக்கும் உம்முடைய செயல் எங்களை தீய நாட்டுகளிலிருந்து விடுவிக்க உம்மை வேண்டுகின்றோம். இவை எங்களை நேரிய வழியில் நடத்தி செல்ல கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நமக்கு ஆசீர் வழங்குவாராக. ஆமென்.
சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே, எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசிரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே, எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசிரும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. அந்த இதயத்தில் இரக்கமுண்டு, இறைவனுக்கு இதயமுண்டு. அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. எங்கும் நிறைந்திடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. எங்கும் நிறைந்திடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. நமது திருத்தந்தையின் கருத்துகளுக்காகவும் பங்குத்தந்தையின் ஆன்ம நலன்களுக்காகவும் பங்கின் வளர்ச்சிக்காகவும் மற்றும் கொரோனாவால் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களின் நலன்களுக்காகவும் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் சுதி சோஸ்திரம் நமஸ்காரமும் உண்டாக கடவது. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பேராலே. ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க. உம்முடைய ராஜ்யம் வருக. மரியே வாழ்க.